ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரைக்கீரை கடையிலான்னு இருக்கேன். அதுவும் அரைக்கீரை வந்து பருப்பு போட்டு கடையிலான்னு இருக்கேன். சூப்பராக இருக்கும். நான் ஒரு நாள் ட்ரை பண்ணேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிறு பருப்பு போட்டு கடைஞ்சு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்களா இருந்தால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே வாங்க பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு அது கூட சிறு பருப்பு, சாதத்தை வடிச்சிட்டேன். இப்போ பருப்பு வெந்துடுச்சு. இப்போ கீரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதை வரைக்கும் அரைக்கீரை வந்து நீங்கள் புளிப்பு வச்சு தான் கரைச்சிருப்பீங்க, புளி வச்சு. இப்போ நீங்கள் இந்த மாதிரி சிறுபருப்பு போட்டு கடைஞ்சி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது. கீரைலாம் வந்து ரொம்பவும் வேக விடக்கூடாது. ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் வெந்தாலே போதும். இப்படி கிளறி விட்டுட்டு இப்போ இந்த நரம்பு மட்டும் அழுத்தி பார்த்தா வெந்திருக்கணும். அப்போ இந்த டைமில் நம்ம இறக்கிற வேண்டியதுதான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிறுகீரை, பருப்பு, பசரைக்கீரை இந்த மாதிரி கீரைகள்லாம் தான் நம்ம பருப்பு போட்டு கலந்துருக்கோம். முருங்கைக்கீரை பருப்பு போட்டு கலந்துருக்கலாம். அரைக்கீரை நீங்கள் புளி வச்சு தான் கலந்துருக்கலாம். ஆனால் அரைக்கீரை இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களா, சூப்பராக இருக்குது. முன்னாடி நான் கலந்துட்டு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது கீரை நல்லாவே வெந்துருச்சுங்க பாருங்கள். இப்போ இந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் தண்டை எடுத்து நசுக்கி பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம கீரையை வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஆற விட்டு தாங்க இதை கடைய முடியும். என்கிட்டயும் சட்டி, கீரை கடையில் சட்டி இருக்குது. இருந்தாலும் எனக்கு மிக்சியை போட்டு ஒரு ஓட்டினாதாங்க சும்மா லைட்டாக நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்பவே கடைய மசிய விடக்கூடாது. இதை மாதிரி இருக்கணும். எடுத்து இப்போ கீரைக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளி போட்டுக்கலாம். இது வடகம், வீட்டு வடகம் தான் இது. பூண்டு தட்டி வச்சுருக்கேன். காஞ்சி இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அரைக்கீரை இதை மாதிரி பருப்பு போட்டு கடைஞ்சி வச்சிருந்தவங்களா இருந்தால் வேண்டாம். தெரியாதவங்க இதை மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சிறுகீரையை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. சிறுகீரையும் நல்ல மருத்துவ குணம் உள்ளது தான். அரைக்கீரையும் நல்லது தான்.